விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டதில் கணக்கில் வராத 2,330,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். திண்டிவனம் அருகே உள்ள மயிலம் சன்னதி தெருவில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் மயிலம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் நிலம் வாங்கும் விற்கும் பத்திர பதிவுகளுக்காக தினசரி வருகை தருகின்றனர். கடந்த சில நாட்களாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து அதிக அளவில் லஞ்சம் பெறப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் அழகேசன் தலைமையிலான விசாரணை குழு திடீரென அலுவலகத்திற்குள் திரண்டது. அலுவலகத்தின் உள்ளே நிறுத்தப்பட்டிருந்த கார், கணினி அறைகள் மற்றும் ஆவண பகுதிகள் என அனைத்தும் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டது. சோதனையின் பொழுது அதிகாரிகள், ஊழியர்கள், இடைத்தரகர்கள் மற்றும் சார் பதிவாளர் நதியா ஆகியோரிடம் லஞ்சம் தொடர்பான விசாரணையும் நடைபெற்றது. தொடர்ந்து அலுவலகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எந்த கணக்கிலும் பதிவு செய்யப்படாத 2,330,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சார் பதிவாளர் நதியாவிற்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலும் துறை சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.